வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு பேச இருக்கிற விடயம் இந்த மலையக தமிழர்களுடைய எதிர்காலம் தொடர்பில் தான் பேச இருக்கிறோம். இது தொடர்பில் 2 நேர்காணல்கள் இருக்கின்றது. ஒன்று, மலையகத்தில் வாழக்கூடிய இலங்கை வடமாகாணத்தைச் சேர்ந்த ஒருவர் மலையகத்தில் திருமணம் செய்து அங்கு வாழ்கிறார், தயாளன் சபாரட்னம். அவருடைய பாதிக்கப்பட்ட பிரதேசத்தில் இருந்து தன்னுடைய தகவல்களை வழங்கி இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தமிழ் கவி அம்மாவினுடைய நேர்காணலை நீங்க கேட்கலாம். எதிர்காலத்தில் இந்த தேசம் டியூப் என்ற இந்த காணொளி தளம் தேசம் குரல் என்ற தளத்தினூடாக வெளிவர இருக்கின்றது. வரும் ஜனவரி 26 முதல் பெரும்பாலும் எங்களுடைய சகல நேர்காணல்களும் தேசம் குரல் ஊடாகத்தான் வெளிவரும். தயவு செய்து நீங்கள் இந்த தேசம் குரலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய காணொளிகளை நீங்கள் உடனுக்குடனாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதுவரை நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்புக்கு நன்றி. தொடர்ச்சியாக நீங்கள் எங்களுடைய நேர்காணல் ஒளிப்பதிவுகளை பார்க்கலாம். எப்ப உங்களுக்கு இந்த இது துவங்கினது? 23ஆம் தேதி 24ஆம் தேதி துவங்கினது. இது மழை பெய்ய மழை பெய்து முதல் நாள் மழையில 2-3 நாள் தான் பிடிச்சு பிடிக்குது. இப்படி ஒரு மழை நாங்க அது இங்க மேட்டில் வேண்டிய மண் தான் பெரிய பாதிப்பாகும். ரோட்டெல்லாம் அப்படியே சுத்தி போற ரோட்டெல்லாம் டபுள் ரோடு ஒரு ரோட் ஆகுது. இங்க எல்லாம் அந்த சுத்தி போற ரோடு எல்லாம் கூட. அப்ப அது ஒரு கண்டி பக்கம் எல்லாம் நினைக்கல டேமேஜ். நீங்க போன கண்டி பக்கம் எல்லாம் இப்போதைக்கு இல்ல. கண்டி, நுரலியா, பதுல்ல இந்த 3 மாவட்டம் தான் கூடுதலா பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்க இருக்கிறது பதுல்ல. இந்த இடம் பதுல்ல பசற அங்கேயும் ஆக்கள் உட்கார்ந்துருக்கணுமா? எங்க ஏரியா மட்டும் 35 பேர், இங்க கண்டியில 55 பேர், 40 வீட்டுக்கு மேல அப்படியே ஃபுல்லா டேமேஜ். வீடு மண் அப்படியே மூடிடுது. வீடு இருந்த இடமே தெரிக்க இல்ல. இந்த 3 மாவட்டத்துல 213 பேர் மிஸ்ஸிங், ஆக்களே இல்ல. எங்கட மாவட்டம் மட்டும் 35 பேர் செத்து இருக்கு. ஒரு ஆட்சத்தா 10 லட்சம் கொடுக்கணுன்ற அரசாங்கம். இப்ப எங்க வந்திருக்கிறீங்க? நான் பள்ளிக்கூடத்தாங்க. என்ன பள்ளிக்கூடம்? எங்க வீட்டுல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ல ஒரு பள்ளம் ஒன்று இருக்குது, அப்சார் பள்ளம். அது அதுல கீழ் மாடியில மேல் மாடி, கீழ் மாடியில சமைச்சு சாப்பிடுறது, மேல் மாடியில இருக்கணும். இல்ல படத்துல எல்லாம் மேல் மாடியில. இப்ப உங்களுக்கு அந்த நாளாந்த சாப்பாடு அதுகள் பிரச்சனை இருக்கு இல்ல? அது இந்த சாப்பாடு சாமான் வந்து பள்ளிக்கூடத்துல எல்லாருமா அண்டா வச்சுக்கிற கோயில திருவிழா மாதிரி எல்லாருக்கும் சாப்பாடு அது விற்கிறவே எல்லாருமா சேர்ந்து சமைச்சு சாப்பிடுறோம். சாமான் இந்த நாமி ஒரு நாடும் கொண்டு கொடுக்கணும் ஒரு ஆக்களும். இப்ப வேற இடங்கள்ல இருந்து ஆக்கள் கொடுத்து விடுற சாப்பாடுகளும் வருது. வருது. இப்ப எல்லாம் ஹெலிகாப்டர்ல தான், ரோட் இல்ல. ஹெலிகாப்டர்ல வந்து ஒரு கிரவுண்ட், ஸ்கூல் கிரவுண்ட் இறக்கி போட்டு குடிக்கணும் ஒவ்வொரு ஏரியாக்கள். அப்ப அந்த 24ஆம் தேதிக்கு பிறகு நீங்க ஒரு இடம் போகல வெளியில? இல்ல, எங்க போறது? ஒரு கிலோமீட்டர் தாங்க சும்பியலாது. ரோட் இல்ல. ரோட்டு ஒரு மோட்டார் சைக்கிள் போறது. அதே வந்து ஆமிக்காத முக்கியமான ஆமி, நேவி, போலீஸ் தான் போகுது. விடுறான் இல்ல. அங்க ஏன் போறியல்? ஏன்னா ரோட்டா கடந்து வெள்ளம் ஓடுது. வெள்ளமா மஞ்சரிவு. அங்க இந்தியாவில ரஷ்யாவில இருந்தே பாடமே கொண்டு வரான். அப்படி சேட அங்க யாழ்ப்பாணம் முல்லைத்தீவுக்கு எல்லாம் கொண்டே பாடம் போட்டான். கிளிநொச்சியில போட்டுருக்கான், முல்லைத்தீவுல போட்டுருக்கான். இந்திய நாவிதான் இங்க கொண்டு போடுது பாலத்தை. பாலமே கொண்டாடுறாங்க. அவ்வளவு பெரிய பாடத்தை பிளேன்ல கொண்டாடுறாங்க. அரசாங்கத்தின் சாப்பாடு அதுகளும் கிடைக்குது. இப்ப வீடு அதுகளுக்கு என்ன நடக்கும்? வீட்டுக்கே டேமேஜ் கொடுக்க சொல்றான். வீடு இல்லாதவனுக்கு 50 லட்சம் கொடுக்குறானா சம்பூர்ணமா. பெரிய வீடு இனி அது மாதம் எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து எல்லாம் பார்த்து செக் பண்ணி கணக்கு எல்லாம் போட்டு. ஆனா இப்ப நீங்கள் இருந்த வீடு இடங்கள்ல பெரும்பாலும் திருப்பி குடியிருக்கலான்னு தானே சொல்லினோம். அதெல்லாம் வந்து ஆய்வு பண்ணி செய்வினமா. உண்மையிலே இப்ப இந்த செத்த வீடுகளுக்கு எல்லாம் இனிமேல் வீடு இல்லையா, அதெல்லாம் போற காணி அரசாங்கத்துக்கு காணியில எல்லாம் கொடுக்கணும்ன்றான். வீட்டுக்கு 50 லட்சம் கொடுக்குறான். வீடு ஃபுல்லா டேமேஜ் ஆன ஆக்களுக்கு. ஆனா இப்ப எங்களுக்கு எல்லாம் அப்படி ஃபுல்லா டேமேஜ் ஆகலையே, சின்ன டேமேஜ் தானே. அதுக்கு வந்து பார்த்து எதுவும் திருத்தறதுக்கு தான் சொல்லிக்கொண்டு இருக்கான். அந்த பிரச்சனை முடியும். இப்ப உங்களோட இடங்கள் பாதுகாப்பா திருப்பி அதுல வீடு கட்டி இருக்கிறதுக்கு? பாதுகாப்பு இல்லத்தான். நீ அவங்க என்ன செய்யறாங்களோ தெரியாது. ஆனா எங்களுக்கு நம்ம இருக்கிற வீட்டை சுத்தி மண் சரிவு பெருசா இல்ல. ஆனா ஒரு கிலோமீட்டருக்கு அங்கால இருக்குது. இப்ப திருப்பி அடிக்கடி நடக்க திருப்பி நடக்க இதுக்கும் பாதிக்கப்படுற வாய்ப்பு இருக்குது. என்ன
வாய்ப்பு இருக்கு. அது அரசாங்கம் சொல்லுது எல்லாருக்கும் பார்த்து தாங்க அரசாங்க காணியில குடியேற்றுறது. இப்ப எங்கட எம்பி மேல கதைக்கணும் அப்படின்னா வடக்கு கிழக்குல நியாயமான காணி சும்மா அடக்கு ஏற்றுங்கன்றான். இதெல்லாம் ஐயா இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு நீ இவங்க ஆராய்ச்சி பண்ணி இன்றைக்கு கொண்டு சொல்லுவாங்க நாளை கொண்டு சொல்லுவாங்கல்லான்னு. ஆனா ஓரளவுக்கு அந்த முந்தி மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல இந்த அரசாங்கம் ஒரு நல்ல அரசாங்கம். யாழ்ப்பாணத்திலே கையெழுத்து கும்பிடுறாங்க, நல்லா கொண்டு போறான். மற்ற மாநிலம் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டான். இந்த நஷ்ட வீட்டுக்கு 50 லட்சம், இந்த வீடுகளுக்கு சாமான 25,000 ரூபாய் எல்லாம் கொடுக்க சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டான். இதுல மற்ற மாநிலம். இப்ப நீங்கள் எல்லாம் ஏன் இப்ப உங்களுக்கு வன்னிக்குள்ளதெல்லாம் தொடர்பு இருக்கிறபடியா நீங்களே அங்கால வந்து இருக்க கரைச்சம் பண்றீங்க? அங்கால இருக்கிறதுக்கு இடம் போகணும் ஐயா, இடம் போகணும், வசதி இருக்கணும், காசு இருக்கணும். இல்லாட்டி விருப்பம் இல்லாமல் இல்லை. அங்கால ஒரு காணியத்தனும் எடுக்கிறது காசு வேணுமே, சும்மா அங்க வந்திருக்கிறது. இப்ப அரசாங்கம் வந்து இப்ப உங்களுக்கு காணியை இலவசமா தந்தால் வெட்ட காட்டலாம். நாங்க லோனுக்கு காணி தந்தா லோன் தருவா நம்ம வீடு கட்டுறதுக்கு. காணி கொடுத்தாண்டா வாச்சிப்போம், பார்த்தா நாங்க லோனாக எடுத்து கட்டலாம். அந்த அந்த அப்படி அப்படி வந்தா உங்க இருக்கிறவ வருவினமா கன பேர் போறதுக்கு ஆள் இருக்கு. காணி யாரும் கொடுப்பேன் வேணும்தா இப்போ ஆக்கள் இருக்கணும், போத்தானே வேணும். அவன் அரசோடமே அப்படி கொடுத்தா இதெல்லாம் அரசோடமே ஆக்கி அப்ப போத்தானே வேணும். அது சரியா. இப்ப உங்களோட பள்ளிக்கூடத்துல எத்தனை பேர் இருக்கிறீங்க? 42 பேர் இருக்கு. 42 பேரா? 42 குடும்பமா? 42 பேர். அது குடும்பம் வந்து பார்க்க ஒரு 18 குடும்பம். ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறேன் தானே. பள்ளிக்கூடங்களே இப்ப எல்லாம் பின் போட்டுட்டான், பின் போட்டு போறான். இப்ப திறக்கிறேன்னா இப்ப இந்த 16ஆம் தேதி 16 5ஆம் தேதி வார மாதம் இப்படியே போய்கொண்டு இருக்குது டேட். பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு ரோடு இல்லையே, பிள்ளைகளுக்கு பஸ் இல்லையே, ஒரு போக்குவரத்தும் கிடையாது. மோட்டார் சைக்கிள் பாதையும் அப்படி இல்லாட்டி முந்தி எனக்கு ஞாபகம் வருது, முந்தி புயல் காலத்துல நடந்து வந்த வவுனியாவில சைக்கிளுக்கு வந்து சாமான் பண்ணிக்கிட்டு போனோம். அந்த கட்ட மாதிரி இப்ப இருக்கு. அங்க சைக்கிள் என்னன்னு வந்து பண்ணிடுவோம், இங்க சைக்கிள்ல போயிடலாம். மோட்டார் சைக்கிள்ல போகணும், அப்படி இல்லாட்டி வீட்டுல போகணும். இங்க மோட்டார் சைக்கிளா அப்படி இல்லாட்டி போயிட்டு வரணும். டவுனுக்கு போறோம்டா, டவுனுக்கு போய் மரக்கறிகள் வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கா நிலைமை? இல்ல மோட்டார் சைக்கிள் எல்லாம் போகணும். அவங்க சில பேர் என்ன செய்யறாங்க, மோட்டார் சைக்கிள கொண்டு விக்கிறாங்க டபுள் விலையில. மோட்டார் சைக்கிள் எல்லாம் போக்குவரத்து நல்ல நடந்து போகணும். நடந்து 8 கிலோ 7 கிலோமீட்டர் போறா எங்க போறது? அதுக்கும் மழை வந்தா உசும் போயிடாது, ஒரு அடி கூட போயிடாது. ஏன்னா அப்படி வெள்ளம் மூடுது ரோட்டால. லட்சபானா கொத்மலை எல்லாம் உங்க பக்கம் தானே இருக்குதானே? இல்லையா? ஆனா இந்த நானும் வந்து பதிலில் வந்து 28 வருஷம் ஆகுது. இந்த முறை ஒரு அழிவை நான் காணவும் இல்லை. அது அங்க இங்க நினைக்கல ஐயா. உயிர் தப்பினதே வெறும் தப்பு. நாங்கள் காத்துக்கு பயந்துட்டோம். கூரையெல்லாம் பிச்சுக்கிட்டு போடுது. எங்களை கூட 2வது வீட்டுல போய் கிடந்து இந்த தகரங்கள் எல்லாம் வீடு சீட்டு அடுப்படி எல்லாம் தகரம் எல்லாம் பிச்சுக்கிட்டு போய் அங்க பக்கத்து வீட்டுலதான் போய் எல்லாம் பொறிக்கணும் வந்து திருப்பி போட்டு சீட்டும் போட்டு மூடி விட்டுரு. திருப்பி மழை பெய்யுதோ இல்ல இல்ல இப்ப மழை பெய்து ஒன்று திருப்பி துவங்கிட்டு 20ஆம் தேதி வரைக்கும் சின்ன ஒரு எஃபெக்ட் ஒன்று இருக்குன்னு சொல்றாங்க. இந்த தூரி கொண்டுதான் இருக்கு. இப்போ பெருசா விராட்டி சரி, பெருசா வந்தா திருப்பி காத்தும் இருக்காம். மலையத்துல இருக்கிற ஆக்கள் வன்னிக்குள்ள வர விருப்பம் இல்லாம இருக்கிற ஆக்கள் இருக்கணும். இப்ப அது கனகாலமா அங்க இருந்தது பூர்வீகம். காணி கொடுத்தால் போறதுக்கு 100% சம்மதம். அப்படித்தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அரசாங்கம் சொல்லி போடுது, உங்களுக்கு போற காணி தந்தாலும் இது முழுக்க நாங்கள் எல்லாம் உடைச்செறிஞ்சு போட்டு அரசு உடமை ஆக்கி போட்டு வேற எதுவும் செய்வோம் சொல்றோம். என்ன திருப்பி 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 கட்டிக்கொண்டிருந்து வேலையில நாங்கள் அப்படி இருந்தாலும் உங்களை எல்லாரையும் அப்புறப்படுத்துவோம். காணிகளோடத்துக்கு எல்லாம் போய் எல்லா இடத்தையும் சொல்லி இருக்காங்களே அரசாங்க காணி எங்க இருக்கோ அவ்வளவு காணியம் இதென்ன சொல்லிடுறாங்க அரசாங்கத்துக்கும். ஆனா யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பக்கம் எல்லாம் நியாயமான காணி இருக்கு. கிளிநொச்சி பக்கம் அந்த காடோட எக்கச்சக்கமா இருக்கு. அப்படி எங்க கொடுத்துட்டாங்கன்றால் இல்ல நாங்களும் போகத்தான் விருப்பம். ஆனா எங்க காணி இல்லாம எங்க போறது? இப்போ சும்மா இல்ல இப்ப இந்த சும்மா ஒரு காணிய மொழி வீடு கட்டினாலும் 50 லட்சம் குறைஞ்சது வேணுமே சின்ன வீட்டை கட்டுறதுக்கு. அப்ப அது அரசாங்கம் காணியை தந்தா லோனை தருவான்.
பரவாயில்ல, இப்ப இந்த அரசாங்கம் இருந்தோடய தப்பியாச்சு, இல்லையா இன்னும் கரைச்சலா போயிருக்கும். பழைய அரசாங்கம் தான் நாங்கள் நாரி இருப்போம். ஆனா வெளிநாட்டுல 5 ரூபாய் வந்தாலும் இந்த கணக்கு காட்டுற அரசாங்கம், பழைய அரசாங்கம் அப்படி சொல்லவும் மாட்டுது. வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றும் பழமை போல தாயகத்தில் இருந்து தாயக நிகழ்வுகள் தொடர்பில் எங்களோடு உரையாடுவதற்காக, குறிப்பாக மலையக தமிழ் மக்களை வடக்குக்கு கொண்டு வருகின்ற அது தொடர்பில் பல்வேறு கருத்துக்களும் வெளியிடப்பட்டு வருகின்றன. சார்பாகவும் எதிரானதாகவும், ஏற்கனவே வந்த மலையக மக்களுக்கு என்ன நடந்தது தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்கள் வெளிவருகின்றது. அது தொடர்பில் இதில் பேசவல்ல ஆளுமையான, உங்களுக்கு நன்கு அறிமுகமான தமிழ் கவி அம்மா எங்களோடு இணைந்து கொள்கின்றார். அவர் மலைய மக்களோடு நீண்ட கால உறவை கொண்டவர். வணக்கம் அம்மா. வணக்கம். இப்ப நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்கள், மலையகத்துல நடந்த இந்த வெள்ள அனர்த்தத்துக்கு பிறகு மலையகம் நீண்ட கால போக்கில மக்கள் வாழ்வதற்கான ஒரு இடம் இல்லை என்று சொல்லி அவர்களை வடக்குக்கு கொண்டு வருவதற்கு சில முயற்சிகள் செய்யப்படுகிறது. அதுல மனோ கணேசன் போன்றவர்களும் தற்பொழுது சுமந்திரனும் அது தொடர்பில் அறிவித்திருக்கிறார்கள். நீங்கள் மலைய மக்களோடு ஒன்றாக பின்னி பிணைந்து வாழ்ந்த ஒருவர், இது தொடர்பில் உங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்கு? இதுக்கு நான் சொல்ல முதல், ஆரம்பகால போராட்ட இயக்கமாக மாற்றமடையாமல் காந்தியமாக இருந்த நேரத்துல டாக்டர் ராஜசுந்தரம் ஒரு வேலை செய்வார். எப்ப கலவரங்கள், இன பிரச்சனை, எங்கேயாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்குள்ள மக்கள் கிண்டுபடுகினம் அங்க இருக்க இல்லாத ஒரு சூழலை உருவாக்கினமோ, அந்த நேரம் எல்லாம் அவர் போய் அந்த மக்களை ஒரு பிரச்சாரம் மாதிரி செய்து அந்த மக்களை இந்தியால கொண்டு வந்து வன்னியில குடியேற்றினார். இது காந்திய குடியேற்று. அது அப்படியே தொடர்ந்திருந்தால் கூட இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய பூமியை தக்க வச்சிருக்கோம். இன்றைக்கு டேவிட் ஐயாவும் இல்ல, ராஜசுந்தரமும் இல்ல. அவர்களுடைய வேலை திட்டங்களுக்குள்ள நாங்கள் வேறு அலுவல்களாக அங்க போய் வந்திருக்கிறோம். அநேகமா நயினாமடு, செட்டிக்குளம் கல்லாறு குடியேற்ற திட்டம், கந்தசாமி நகர், நெத்தி நகர், செல்வா நகர் போன்ற இடங்கள்ல கன இடங்களில இந்த காந்தியம் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருந்தது. காந்தியத்தில இருந்துதான், காந்தியத்தின் அந்த வேலை திட்டத்துக்குள்ளதான் பிரபாகரனும் சரி, உமாமகேஸ்வரனும் சரி, சந்ததியரவை வேண்டாம் அந்த நேரத்திலே அந்த இயக்கம் வளர்ந்தது. அதை பற்றி நாங்கள் நிறைய இப்ப கதைக்க வேண்டாம். மலையக தமிழ் மக்கள் குடியேற்றப்பட்ட இடங்கள் எல்லாம் பெரும் பாரிய காடுகள், பெருமரங்களை அழிக்காம கீழ்காடுகளை வெட்டி ஓரளவுக்கு விவசாயம் செய்யக்கூடியதாக அதுக்கு வெயிலும் வர பண்ணி தான் அந்த மக்களை குடியேற்றி இருந்தவை. அவைக்கு நியாய விலக்கடை, கைத்தொழில் பேட்டை, வேலை செய்யறவர்களுக்கான வேலை வாய்ப்பு எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுத்து அந்த மக்களை அங்கேயே தங்குற மாதிரியான ஒரு வசதியை செய்து கொடுத்தாலும், இந்த கல்லாறு பிரதேசம் முதலைகள் நிறைந்த பிரதேசம், யானைகள் சரளமாக உலாவுற ஒரு பிரதேசம். ஆனா அந்த பிரதேசத்துக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா கல்லாறு இப்படி இப்படி குறுக்கறது போகும், தீடியா இருக்கும். இடையிலே ஆறுகள் போய்கொண்டிருக்கும், ஆற்றால பாய்ச்சல் போய்கொண்டிருக்கும். அந்த பகுதியிலேயே அந்த மக்கள் மனம் சந்தோஷமாகாது. இந்த கிராமத்தை தலைமை ஒரு குழுக்குள்ள கொண்டுருவாங்க. ஒரு தலைவர் இருப்பார், ஒரு செயலாளர் இருப்பார், ஒரு குழு பண்ணையார் மாதிரி நடமுடிக்க எல்லா மக்களுக்குமான சம வாய்ப்புகள், சம பொழுதுபோக்குகள், அது இது எல்லாமே கொடுத்து நல்லா வச்சிருந்தாங்க. ஆனா அந்த மக்களும் இன்றைக்கு இல்லையாங்க. எல்லைப்புற கிராமங்கள்ல தான் கூடுதலாக குடியேற்றப்பட்டவர்கள் நினைக்கிறேன். அப்படியா? எல்லைப்புற கிராமங்கள் என்பதை விட பெருங்காடுகள், காடுகளுக்குள்ள அவங்க நீர்ப்பாசன வசதிகள் உள்ள இடங்கள்ல குடியேற்றப்பட்டிருக்கிறான். நித்தி நகர், மணியன் குளம், இதெல்லாம் கூடுதலாக மலையக தமிழர், மந்த தமிழர் குடியேறின இடம். அதே போல நயினாமடு, மற்றது கிறிஸ்தவ குளம் என்று சொல்லலாம், செட்டிகுள பிரதேசத்துக்கு சொல்லலாம். இங்காலையும் பாத்தீங்கன்னா வெட்டையில எம்பி சிவசிதம்பரம் தன்னுடைய மடுக்குளம் என்ற ஒரு குளத்தை தனியை தோண்டி அந்த குளத்துக்கு கீழே உள்ள முழு நிலத்தையும் தனக்காக்கி வச்சிருந்தவர் கூட, அவரும் ஒரு 80-90 குடும்பங்களை கொண்டு தன்னுடைய கமத்தை சுத்தியும் முகப்பிலையும் கொஞ்சம் ஜனதை குடியேற்றினார். அதே போல பாத்தீங்கன்னா ஆசிகுளம் சிதம்பரபுரத்திலையும் சிதம்பர பிள்ளை என்ற ஒருவர் அங்க இருந்தார். இனி இப்ப நாங்க சொன்னாதான் தெரியும். சிதம்பர பிள்ளை என்பவர் கிராம மட்ட பதிவாளர். அந்த சிதம்பர பிள்ளை என்பவர் அந்த கிராம சங்கத்துக்கே 25-30 வருஷங்களாக அவர்தான் தலைவர். ஆலய சபைக்கும் அவர்தான் தலைவர். அந்த பகுதியில உயர் கல்விக்கான பாடசாலை வசதி இருக்கையிலே அந்த பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் வெளியில போய்தான் உறவினர் வீடுகள்ல தங்கியோ அல்லது அவர்களுக்கான வேறு இடங்கள்ல தங்கியோ தான் எல்லாரும் படிச்சார்கள். இன்றைக்கு எல்லாருமே உத்தியோகத்திலையும் இருக்கணும். இந்த இனக்கலவரம் அவர் தன்னுடைய கிராமத்தை, தன்னுடைய நெல் வயல்கள்,
தோட்ட செய்யக்கூடிய இடங்களை மேவி அவருக்கு அடுத்தது ஆசிகுளம் கிராமத்துக்கு அடுத்து அங்கால கொஞ்சம் தள்ளி வர வேண்டியது சிங்கள கிராமங்கள். அந்த சிங்கள கிராமங்களினுடைய அந்த போர்டர்ல பிடிச்சு இப்படி அடிபட்டு வந்த சனம் மலையக தமிழர்களை கொண்டு போய் குடியேற்றினார். அரேக்கர் காணிதான் சிதம்பரபுரம் குடியேற்றம். சிதம்பரபுரத்துல குடியேற்றி அவரும் கொஞ்சம் மக்களுக்கு அரசாங்கத்தால கிடைக்கக்கூடியதெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு அந்த மக்களை நிலப்படுத்தினார். ஆசிகுளத்துக்குள்ள சிங்கள காடைகள் பூண்டு வெட்டி கொத்தி சுட்டு கொலை செய்த போது முன்னுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த மக்கள் மலையக தமிழர். அவர்கள் 9 பேர் அதுல சேர்த்து போனார்கள். காயமடைந்தவர்களும் இருந்தார்கள். ஆனா இவர்களும் காயப்பட்டார்கள், உறவர்களும் காயப்பட்டார்கள். அந்த தாக்குதல்ல தான் சிதம்பர பிள்ளையரும் வெட்டி கொல்லப்பட்டார். அவருடைய 2 வயசு பேரனும் கொல்லப்பட்டான். மகள் படுகாயமடைந்தார். துப்பாக்கி சூடு நடந்தது. அந்த பாதிப்புகள்ல கூடுதலாக மலையக தமிழரை கடந்துதான் இந்த கிராமத்துக்கு வர வேணும். ஆனவாரதம் என்றாலும் சேனைகளை அழிக்கிறதுக்கு ஆனவாரதம் என்றாலும் அவர்களை கடந்துதான் இவர்களுடைய சேனைக்கு வர வேணும். அப்படியான நிலையில குடியேற்றப்பட்டிருந்தார்கள். ஒன்று தேவையான அளவுக்கு கூலி ஆட்கள் பஞ்சம் இல்லாம இருக்கும். இந்த வேலை செய்யறவர்கள் பஞ்சம் இல்லாம வேலை போவார்கள். அதே போல இங்கெல்லாம் பாத்தீங்கள் என்றால் மடக்குளத்திலையும் மடக்குளம் எம்பி குடியேற்ற திட்டத்திலையும் அந்த மக்களை முன்னுக்கு கொண்டு வந்து குடியேற்றி அவர்களுக்கான வசதி வாய்ப்புகளை செய்யறதுக்கு அங்க ஒரு நிறுவனங்கள் செய்யாமல் இவற்றை தோராயமா இவர்களுடைய உதவியிலேயே செய்யப்பட்டாலும் மரமுந்திரிய செடி அது இதண்டு நிறைய செடி தேசிக்க கொய்யா மரம் அது இதண்டு நிறைய மரங்கள் பாப்பாசி எல்லாம் நிறைய காடுகள் எல்லாம் உருவாக்கினார்கள். உருவாக்கி அந்த மக்கள் அங்க வாழ்ந்து முந்திரிய செடியெல்லாம் காய்ச்சி கொண்டு இருக்குது. ஆனா மக்கள் என்ன செய்யணும்னு சொல்லிச்சேன்னா படிப்படியாக அந்த இடத்தை விட்டு திரும்பவும் தாங்கள் வாழ்ந்த மண்ணுக்கு போயிட்டோம். அதுல ஒரு 10-12 குடும்பம் இருந்து நான் இருக்கைக்குள்ள நான் அதுக்குள்ள போனா அதுல கடைசியா இருந்த குடும்பமும் இடம்பெயர்ந்த பிறகுதான் நாங்கள் இடம்பெயர்ந்தோம். இடம்பெயர்ந்து போய் அங்க இருந்த நான் இருந்தபடியே தான் அந்த கிராம வரலாறுகளை உங்களுக்கு சொல்றேன். அந்த மக்கள் ஏன் போகிறார்கள் என்றதுக்கான காரணம் அவர்களுக்கு ஆஸ்பத்திரி கிட்ட இல்ல. 2.5 மைல் 3 மைல் போனா தான் ஆஸ்பத்திரி. நீங்கள் போறீங்களே அப்ப அந்த இடத்துக்கு நீங்கள் போய் ஆஸ்பத்திரி வந்துட்டுதா இல்ல தானே? ஆஸ்பத்திரிக்கு போறதுதான் மூலம் வரணும், 2.5 மைல் வரணும். ஆனா மலையகத்துல ஆஸ்பத்திரிகளோ இவன் என்ன சொல்றது மலசல கூடங்கள் கூட இல்லாத ஒரு நிலைமை தானே இருந்து சொல்லப்படுது. என்ன நீங்க சொன்னாலும் நான் இங்க உள்ள நிலைமையை சொல்றேன். மலையக நிலைமையை நான் போய் பார்த்ததுதான் அதை படி விவரிக்க எனக்கு தெரியாது. சரியோ நீங்க சொல்லுங்க. இங்க மலசல கூட தேவையில்லை, அவங்களுக்கு காடு இருக்கு. காடுகள் தான் அவங்க பாவிச்சு கொண்டு இருக்காங்க. அடுத்த பிரச்சனை என்னன்னு சொன்னா இந்த மக்களுக்கு போக்குவரத்து கடத்தெருவுக்கு போறது வர்றது பாடசாலை இல்ல. இது எல்லாத்துக்குமே 2-2.5 மைல் நடந்துதான் இவர்கள் போகணும். போற வழியில கூட ஜான நிற்கும். அப்ப இவர்கள் பார்த்துட்டு பிறகு அங்க தொங்கல்ல இருந்து சொந்தக்கார வீடுகள்லயும் ஒரு திருவிழா தினம் கல்யாண வீடு தாமத்திய வீடு இங்க இருந்து போறேன்டா சரியான கஷ்டப்பட்டு அங்க இருந்து 2.5 மைல் நடந்து ஊரசங்குளத்துல பஸ் எடுத்து ஊரசங்குளத்துல இருந்து 8 கட்ட பவுனியா பயணிச்சு அங்க இருந்து பஸ் எடுத்து அதுக்கப்புறம் தான் போகணும் அவங்க. அந்த போக்குவரத்து மட்டுமில்ல, உணவுக்கும் கூட ஒரு கடத்தெரு அந்த சில்லறை கடை கூட அங்க இல்ல. 2.5 மைலுக்கு அந்த துண்டுக்குள்ள இல்ல கடை. பாடசாலை ஒரு பாடசாலை இருந்தது. ஒரே ஒரு ஆசிரியருடைய 5 வகுப்புகளை கொண்ட ஒரு பாடசாலை. அந்த பாடசாலையில பிள்ளைகள் படிச்சு கொண்டு இருக்கைக்குள்ளேயே அம்மா ரோட்டால கையில இடுப்புல பிள்ளையையும் கொண்டு வருவோ அந்த வகுப்புக்குள்ள 4ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்க விடே ராசா இங்க வாடா இந்த பிள்ளைய கொண்டு வச்சு கொண்டு இருந்து படிக்கடா நான் ஒரு கடைக்கு போட்டு வாரேன்னு கொடுத்துட்டு போவான். பள்ளிக்கூடத்துல டீச்சர் ஒன்றும் கதை கேளாது. அந்த பிள்ளைய வாங்கி அந்த பிள்ளை வச்சு கொண்டுதான் படிக்கும். மாடு மறைக்க கஷ்டப்படுதுன்னு சொன்னோம்னா பள்ளிக்கூடத்துல இருக்கிற பிள்ளைகளை கூப்பிடுவேன் ஓடிக்காடுங்களோ இதை மறைச்சு விட்டுட்டு போக கூடாது. அப்படியான ஒரு சமுதாயம். அடுத்து அந்த மடுக்குளத்தின் பின்புறமாக சுற்றி குடியேற்றப்பட்ட மக்களும் ஜானகலை சாக்கள் தான். அவர்களுக்கு கூலி வேலை தாராளமாக கிடைச்சதே ஒழிய அவர்கள் தாங்கள் தொழில் செய்து வாழ முடியாது என்ற அரியக திட்டம். அரியகர் திட்டம் நீங்க கணக்கு பாருங்க. தங்களுக்கு ஒரு மலசல கூடம் அமைக்கவும் சும்மா குளிக்கா குசா போட்டாலும் கிணறு ஒன்று வெட்ட வேணும் தேவைக்கு. அது ஒரு சின்ன வெட்டினாலும் ஒரு வீடு ஒன்றை கட்டினாலும் 2 ஆடு 4 மாடு வளர்க்குறேன்னு சொன்னாலும் அந்த அரியகர் திட்டத்துக்குள்ளே அவ்வளவுதான் செய்யலாம். தோட்டந்துறவு வாழகைகளை நட்டுக்கிட்டு தங்களை வளப்படுத்த முடியாது. இதே பிரச்சனை நடந்த நேரம் 77 கலவரத்துல வந்தார்கள் தான் நீங்க. அதே கலவர நேரம் வீரகேசரி நிறுவனம் புளியங்குளத்துல ஒரு குடியேற்ற திட்டத்தை உருவாக்கிச்சு. அதை எப்படி உருவாக்குறான்னு சொல்லி சொன்னா பொதுமக்கள்கிட்ட இருந்து நன்கொடை வாங்குறான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு.
அந்த நன்கொடை பணம் அன்றாடம் பேப்பர்ல ஒரு குளம் வந்து கொண்டே இருக்கு. முன்ன இவ்வளவு கொடுத்தது, இவ்வளவு கொடுத்தது, இவ்வளவு கொடுத்தது. அந்த பணத்தை திரட்டி ஒரு திட்டமாக்கி போட்டு கவர்மெண்ட் 50-60 ஏக்கர் காணியை வாங்கி காடு வாங்கி அந்த மக்களை அரை ஏக்கர் திட்டத்துக்குள்ள வீடு கட்டி குடியிருக்க வச்சுட்டு 50 ஏக்கர் காணியை ரயில் ரோட்டுக்கு அப்பால் கூட்டு பண்ணையாக தொழில் செய்யறதுக்கு கொண்டு போட்டுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு கோயில் இப்பயும் இருக்கு, அந்த மாத்தளை அம்மன் கோயிலுடைய கீழே அந்த புளியங்குளத்துல இருக்கிறது மாத்தளை ஜனம் தான் அந்த ஜனம். அடுத்து அந்த நெசவு சாலை ஒன்றை கட்டி அதுக்கு தேவையான எல்லாம் கொடுத்து பயிற்சி ஆசிரியர்களையும் விட்டு நெசவு தொழில் வளர்க்கறதுக்கும் எல்லா ஏற்பாட்டையும் வீரேஸ்வரி நிறுவனம் செய்திருந்தது. ஆனா நெசவு தொழில் வளர்க்கறதுக்கு நாங்கள் தயாரா இல்லை, எங்கட மக்கள் தயாரா இல்லை. காலப்போக்கில் என்னன்னு சொன்னா இந்த அரை ஏக்கர் காணி வந்து காணி வளராது, புள்ளிகள் வளரும் எல்லாம். அம்மாவுக்கு 2 பிள்ளை இருக்குன்னு சொன்னா 2 பிள்ளை 4 பிள்ளையா போடும், 4 பிள்ளை 6 பிள்ளையா போகும், மருமக்கள் வரை இன்னும் கூடும் தானே. அப்ப இவர்களுக்கு வாழ்விடம் காணாததாலே இவர்கள் அந்த இடங்களை விட்டு போட்டு தாங்கள் செய்த இடங்களுக்கு திரும்ப போக வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்துக்கிறான். அடுத்த உறவினர்கள் பலமாக பக்கத்துல இல்லை. உங்களுக்கு இதை சொல்லணும்னு சொன்னா கோவம் பெருஞ்சில பேருக்கு எங்கட மக்கள் அவையில எங்களோட அனுசரிச்சு வேலை கொடுத்து பழக்க எல்லாம் செய்ய விருப்பமா நான் எங்களோட சமமா நாங்க வச்சிருக்க மாட்டோம். அப்ப இவர்கள் எங்க போவார்கள்? அங்கம் போயினான் திரும்பி. அது ஒரு உதாரணம். அடுத்தது தென்னிந்திய திருச்சபை நிறைய குடியேற்றங்களை செய்தது. அதுக்காக அரசாங்கம் அப்படியே லோட்டா கொஞ்சம் காணிகளையும் கொடுத்ததுதான். பரந்தன் சாந்தியில இருந்து முருகண்டி வரைக்கும் தென்னிந்திய திருச்சபை கொண்டு அந்த மக்களை பொறுப்படுத்து குடியேற்றி அவர்களை பராமரிச்சது. இன்றைக்கும் பாத்தீங்கன்னா தெரியும், பரந்தன்ல இருந்து அந்த இது வரைக்கும் அந்த பழைய ரோட்டு கணக்கிலே சிலுவையில் நடப்பட்டபடி இருக்கு அப்படியே. ஆனா இந்த மக்களை என்ன செய்திக்கணும்னு சொன்னால், ஃபாதர் கொடுக்குற அந்த உதவியை பெற்றுக்கொண்டு அந்த வேத புத்தகத்தை படிச்சு போட்டு அவையில வேதத்துக்கு போறதை விட்டு போட்டு கார்த்திகை மாதத்துல கொண்டு போய் மாரி ஐயா கும்பிடுவிடும். இந்த ஜனம் வீட்டு சாமி கும்பிடுற பழக்கம் இருக்குது. மலையக தமிழர்கிட்டையும் இந்திய தமிழர்கள்ட்டையும் இருக்கு. வீட்டுல கும்பம் வச்சு ஒரு 3 நாள் சாமி கும்பிடுற வழக்கம் அவையிட்ட இருக்கு. அப்ப எல்லாம் கும்பிட்டுட்டு நீத்து புத்தனிக்காயில குங்குமம் எல்லாம் தடவி எல்லாம் மந்திரிச்சு போட்டு கொண்டு வந்து சந்தியில போட்டுக்கணும், ஃபாதர் கண்டுருவோம். அந்த பழக்கமா மற்ற தமிழர்கள்ட்டையும் இருந்தது. பூர்வீக நாங்கள் கார்த்திகை விளக்கிடு தீபாவளி என்று அப்படி செய்து போட்டு அது கழிப்பு கழிக்கிறது, எதுவும் இந்த தோசம் கிசமண்டா அது செய்யறது தான். நாங்கள் வந்து கும்பிடுறது கண்டு வளவுக்குள்ள ஒரு மூலையில ஒரு மரத்துல கொட்டில போட்டு வச்சிருப்போம் மரத்தடியில. அது எல்லா வீடுகளையும் இருக்கும். அது குலதெய்வ வழிபாடுன்னு வச்சு கொண்டிருப்போம். அந்த இந்த ஜனம் வந்து வீட்டுக்குள்ள கும்பம் வச்சு 3 நாள் அந்த கும்பம் அங்க இருக்கும். இருந்து 3ஆம் நாள் எல்லாம் பூசணிக்காய் எல்லாம் பட்டி சில வீடுகள்ல உடுக்கடிச்சு பாட்டுக்கிட்ட எல்லாம் பாடுவாங்க, நல்லா இருக்கும் கேட்க. பாடிட்டு இதை கொண்டே அங்க போட்டா அந்த சபைக்காரருக்கு ஒரு மாதிரி அப்ப இருந்த நீங்க இந்த பேபி சாசுகளை கும்பிடுறவைக்கெல்லாம் நிவாரணம் தெரியல. அது எங்கட மதத்துக்கு வார வைக்க மட்டும்தான் தருவ மட்ட மாதிரி அந்த நிவாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை பிரார்த்தனை போனோம். இது மடுவிலையும் இருந்தது. மடுவிலையும் நாங்கள் கொஞ்ச நாள் நின்று நாங்கள் பிரச்சாரத்துக்கு போய் அந்த நேரமும் பார்த்தீங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்கு விராட்டிக்கு அந்த கூப்பிடுற கூட்டங்களுக்கு விராட்டிக்கு அந்த நிவாரணம் வழங்கல் அவங்களுக்கு கொடுக்குற நிவாரணம் தடப்படும். அப்ப அவையண்ட கட்டுப்பாட்டுக்குள்ள இப்ப நாங்க மாதிரி இல்லை. எங்கட சைவ குருக்கள் இதுகள் எல்லாம் தலையிட மாட்டார். வந்தாவா போனா போ. நீங்க சொல்றது மாதிரி அவர்கள் வந்தவர்கள் திரும்பி போயிருந்தாலும் நிறைய பேர் இங்கேயே தங்கிட்டு இன்றைக்கு வன்னியின் சனத்தொகையில ஒரு 60% மலைய தமிழர்களா இருக்குமா? அது அப்ப கலவரத்துல வந்து காணிகள் பெற்றுக்கொண்டு தங்கினவே அல்ல. அங்கேயே இருந்து கொண்டு சில பேர் கொளுத்தாடு பிடிச்சவே மலையகத்துக்குள்ளேயே இருந்து கொண்டு கொஞ்சம் காசு பணம் கையில பிடிபட்டவே பிரஜா உரிமைகளை வாங்கி போட்டு நம்ம எப்ப வந்த பிரஜா உரிமை 92க்கு பிறகுதானே 97க்கு பிரஜா உரிமை வரக்கு முன்னமே கொஞ்சம் காசு பணம் கையில அடிபட்டவே பிள்ளைகளை படிக்க வச்சு MA BA பட்டதாரிகளாக்கி அவையோட ஊடாக விண்ணப்பிக்கிற இடத்துல விண்ணப்பிச்சு கேட்கிற இடத்த கேட்டு பிரஜா உரிமைகளை பெற்றுக்கொண்டவே கனவே இருந்தவை. அநேகமா வர்த்தகர்களாகவும் கடகாணி வச்சிருக்கிற ஆக்களாகவும் அல்லது பெரும் வட்டி முதலாளிகள் அல்ல ரத்னக்கல்லாக வர அப்போ அதுக்குள்ள வந்து பிரஜா உரிமை பெற்றவை கனவே இருந்தவை. அவைதான் அரசியலுக்கையும் போனவை. அந்த பிரஜா உரிமை பெற்றவர்கள் அங்க இருந்து வந்து எனக்கு தெரிய நான் சொல்றேன், அங்க இருந்து மலையகத்தில இருந்து வந்து இங்க உள்ள வசதியற்ற மக்களுடைய காணிகளை விலைக்கு வாங்கி அந்த மலைய தமிழர் இங்க இருந்து விட்டுட்டு போற வேண்டிய காணிகளை வாங்கி இருக்கணுமா? விட்டுட்டு போற வேண்டிய மட்டும் அல்ல, விட்டுட்டு போகாத வேட காணிய கூட அந்த நேரம் உங்களுக்கு தெரியும் நியாயமான காணிகள் வந்து சட்ட மறுப்பு இயக்கத்துல வெட்டப்பட்டிருந்தது.
ஒருக்கா தெரியும் 64ஆம் ஆண்டு 64 இல்லை அதுக்கு முதலே 58க்கு கிட்ட அந்த சட்ட மறுப்பு இயக்கம் என்று சொல்லி ஒன்றை துவங்கினவங்க தமிழரசு கட்சி. சட்ட மறுப்பு இயக்கத்துல முக்கியமா செய்த அரச காணிகளை வெட்டி உடைமையாக்குறது, அரச காடுகளை வெட்டி காணியாக்கி விவசாயம் செய்து எங்களுக்கு நாங்களே உரிமையாக்கிறோம். அதுக்கு அரசாங்கத்துக்கு சொல்றது இல்லை. அரச காடுகளை வெட்டி உரிமையாக்கினவைகளுக்கு பிறகு அரசாங்கம் ஒன்றும் பண்ண மாட்டாம அந்த வெட்டினவனுக்கே அந்த காணியை கொடுத்தது 2 ஏக்கர் தாரம் உண்டு. அப்ப 2 ஏக்கர் பட்டு நான் ஏழை, நான் 2 ஏக்கர் தான் பெட்டுவேன், எனக்கு அவ்வளவுதான் கிடந்தது காசு. நீங்கள் கணக்காரன், நீங்கள் 15 ஏக்கர் வெட்டி வச்சிருக்கீங்க சரியோ. அங்கால உள்ளவன் வட்டிக்கு வாங்குறவன் அவன்கிட்ட கூலியாங்களும் இருந்தபடியா அவன் ஒரு 20 ஏக்கருக்கு கிட்ட வட்டி போட்டான். இந்தியால உள்ளவர் 40 ஏக்கர் வட்டி இருக்கிறார், இங்கால 4 ஏக்கர் வட்டி இருக்கிறார், 1 ஏக்கர் வட்டி இருக்கிறார். அப்ப பழைய தமிழரசு கட்சி ஆட்களுக்கு 100 ஏக்கர் 200 ஏக்கர் காணி இருக்கிறது பின்னணி இதுதானே? அது அந்த ஜப்பான் உறுதி என்று சொல்லி முடிச்சவங்க, அது அதை பற்றி எனக்கு நீண்ட விவரம் தெரியாது. ஜப்பானியர் காலத்திலேயே அது எங்களோட பாரம்பரியமானது என்று சொல்லி முடிக்கிறதாம் அந்த உறுதி. ஜப்பான் உறுதி இந்த மன்னார் ரோட்டுக்கும் மன்னருக்கும் வவுனியாவுக்கும் இடையிலேயான அந்த காட்டு பகுதியில ஏராளமான காணிகள் ஜப்பான் உறுதியில முடிச்சு எடுத்தவங்க. ஆளை இல்ல, அந்த உறுதிக்கு பேர் ஜப்பான் உறுதி. அந்த உலக யுத்தம் நடக்க முன்னம் அந்த இடம் நாங்கள் தான் வச்சிருந்தது, எங்கட அனுட்டு முடிக்கிற உறுதி அது. அப்படி செய்தவங்க ஆரம்ப பாத்தீங்களா, நியாயமா லேண்ட் ஆபீசர்ஸ் தான் செய்திருக்கிறாங்க, அரசு அதிகாரிகள் தான். அரசு அதிகாரி கூடுதலாக லேண்ட் ஆபீசர் லேண்ட் அவைகளுக்கு இது பரம்பரையா காணி கிடந்த இருக்கிற காணிகள்ல கொடுக்கறதுக்கு உங்களுக்கு தெரியும் தானே. ஒரு வேலியில கதியால் பட்டினாலே சண்டைக்கு நிக்கிறார்கள். நாங்கள் அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டோம், அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டோம். அரசாங்கத்திட்ட லொட்டா காணியை எடுத்து பிரிச்சு கொடுக்கறது 1/2 ஏக்கர் 1/4 ஏக்கர். இப்ப நான் சொன்ன இந்த வீரேசர் நிறுவனம் குடியேற்ற நாட்கள் அவைகள் அப்படியே இருந்துருப்பினா அவைய கூட்டு பண்ணைக்க விட்டதுதான் அவைக்கு பிசையினார். கூட்டு பண்ணைன்னா காலமே 50 குடும்பத்துல இருந்தும் ஆக்கள் போகணும் வேலை செய்ய. இந்த உங்களுக்கு தெரியும் தானே, சோவியத் நாவல் ஒன்று இருக்கு, கன்னி நிலம் உண்டு. இந்த கன்னி நிலத்துல நடந்தா அதே பிரச்சனை தான் இங்க. இன்றைக்கு கூட்டு பண்ணை, இன்றைக்கு புள்ளி சேர்க்கிறது எல்லாரும் பண்ணைக்கு அங்க பண்ணை எடுக்க வாருங்கன்னு சொல்லி தலைவர் ஆரம்பிச்சால், நான் சேர்ச்சுக்கு போறேன்னு 2 வழிக்கிட்டு போகும். நான் இன்றைக்கு நேத்தி கோயிலுக்கு பொங்க போறேன்னு 2 வழிக்கிட்டு போகும். ஒன்று சொல்லும் அம்மா ஆஸ்பத்திரியிலேயே நின்று விட்டுட்டு நான் இருக்கிறதுன்னுட்டு அது ஆஸ்பத்திரிக்கு போகும். அப்ப அங்க 50 பேர் வேலைக்கு போக வேண்டிய இடத்துல 25 பேர் நிப்பினோம். 25 பேர் சொல்லுவோம் அவே வேணாமே என்னதுக்கு நாங்கள் தனியா செய்யணும். அதே போல இங்க பாத்தீங்கள் என்று சொல்லி சொன்னா, கிளிநொச்சியில குடியேற்றப்பட்ட மக்களும் இந்த பேவிசாசுகளை கும்பிடுறவே திரும்பி போயிட்டேன். அவையில் இங்க நிக்க இல்லை. இது அந்த கால திட்டம். அந்த காலத்துல மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் இல்லை. அது சரி. ஒரு குடும்பத்தனுக்கு பொழுதுபோக்குன்னு சொல்லி சொன்னா அவன் மனைவியோட கூடுறது மட்டும்தான் அவனுடைய சந்தோஷத்துக்கான ஒரே தளம். அப்ப கருத்தடைகள் கிடையாது, கருத்தடைக்கான சாதனங்கள் எதுவுமே கிடையாது. அப்போ ஒரு வீட்டிலே எத்தனை குழந்தை உருவாகினாலும் அத்தனை குழந்தையும் அந்த பெண் பெற்றே தீர்வாள். கருத்தடை கிடையாது. கரைச்சி சட்டபூர்வமா செய்து அதுல ஆக்கள் செத்து போறதால அதுக்கும் பயம். ஆகவே ஒவ்வொரு வீட்டிலேயும் 6-7 பிள்ளைகள் இருக்கும். 6-7 8 நான் எல்லாம் 11 பிள்ளைகள் உண்டு. ஏன்னு சொன்னால் அது அந்த இதுல சொல்லுவாங்க, அவங்களே சொல்லுவாங்க, பொழுது விட்டு சாப்பிட்டு குளிச்சு கிழிச்சு சாப்பிட போனா ஒரு 40 சாராயம் எடுத்து குடிச்சிட்டு இருந்தா அவருக்கு மனசுதான் பொழுதுபோக்கும். அவன் அயலுக்கு வேலை செய்து கொண்டுதான் வருவான். அப்ப ஆனா அவன் பேருந்து குழந்தைய பிறகு. அப்ப இது எங்ககிட்ட மட்டும் இல்ல, மலையக தமிழருக்கும் இதே நிலைமை தான் இருந்தது. பிறக்கிற பிள்ளைக்கு எல்லாருக்கும் நிலம் கொடுக்கணும் தேப்பன். பிறக்கிற பிள்ளைகள் குடியிருக்க வீடு போட குடிசை போட ஒரு இடம் கொடுத்துத்தானே ஆகணும். நான் தோட்டம் செய்த நிலம் பேந்து இப்ப வீடு கட்டுற நிலமா மாறி வீடு கட்டின நிலம் வேலி அடைக்கவும் இடம் இல்லாம போகும். அப்ப அந்த மக்கள் திரும்பி போயிட்டார்கள். என்ன அவர்கள் இங்க வளமா வாழ்ற மாதிரிக்கு 2 ஏக்கர் 3 ஏக்கர் காணி இல்ல. ஆனால் 8 ஏக்கர் 10 ஏக்கர் காணிகளை மலையகத்தில இருந்தே இங்க வேற மக்கள்கிட்ட கொள்வனவு செய்து அதுல மிளகாய் செய்ய அவங்கள்தான் அந்த குபேட்டா லேண்ட் மாஸ்டர் இசுசு மெஷின்களை கொண்டு இங்க சேர்த்தவங்க. அதெல்லாம் முதல் அந்த மெஷின்கள் இருந்தாலும் அது அவ்வளவு பெருமதியா பார்க்க இல்லை ஜனம். இந்த மலையகத்தில இருந்து வந்தவைதான் அந்த மிஷினாலேயே உழுது அதாலேயே பாத்தி கட்டி அதுல நிறைய மிளகாய் செய்யலை அது இதுகளை செய்ததை இங்க காட்டுறவங்க. அவங்களும் இந்த படிச்ச பட்டதாரி வேலைக்காரர் வயல் வெள்ளாம செய்யறது கூட நவீன முறைப்படி இங்க கொண்டு கொஞ்சம் செய்து பார்த்து அவங்க இங்க தங்கிட்டாங்கன்னா இப்ப தோட்டமோ செய்யறாங்க இல்ல.
ஒரு கடையை எடுத்து ஹோட்டல்கள், அப்சேர் பில்டிங்குகள், ரெஸ்டாரண்ட்டுகள் என்று கட்டி இருக்கிறாங்க, பலசரக்கு கடைகள். அப்ப நீங்க இப்ப சொல்ற அந்த அன்றைக்கும் இன்றைக்கும் திரும்பி போகாம இங்க இருக்கிறவர்கள் இந்த சமுதாயம் படிச்சு படிச்சு பட்டத்தோட இங்க பட்டதாரிகளாகி பெரிய வேலைகளை நிறைய பெற்றவர்கள், அரசாங்க வேலைகளை அமர்ந்தவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு இந்த துலக்கமாக மலையக தமிழர்களால் இங்கு வெளியால தெரியணும். அவை இப்ப நாங்கள் கண்டுபிடிச்சால் ஒழிய அவை தாங்கள் மலையக தமிழர் என்று சொல்ல விரும்புறதில்லை. அந்த அடையாள சிக்கல் ஒன்று இருக்கு. அது அவர்கள் தங்களை தமிழர்களாகவே பார்க்கிறார்கள். தமிழர்களாகத்தான் பார்க்க வேணும். நிச்சயமா மலையகத்துல இருந்தா என்ன, மன்னார்ல இருந்தா என்ன, மட்டக்களத்துல இருந்தா என்ன, யாழ்ப்பாணத்துல இருந்தா என்ன, தமிழர்களாகத்தான் பார்க்கப்பட வேணும். அதுதான் தேவை. ஆனா எங்கட மக்கள் அப்படி பார்க்க மாட்டாங்க. அரசியல்வாதிகளே பிச்சு கொடுப்பாங்களே, இந்த பக்கம் நீ இஞ்சாலே நீ இஞ்சாலே என்று. அந்த மக்கள் தங்களை தமிழர்களாக பார்க்கறதுதான் வலுவான காரணமும் வலுவான ஆதாரமும் தமிழர்களுக்கு. என்னடா மலைய தமிழர்கள் சதவீதம் 7% இருந்தது 80ஆம் ஆண்டு காலங்கள். ஆனால் இன்றைக்கு மலைய தமிழர்களுடைய எண்ணிக்கை 2.5% இருக்கு. உண்மையிலேயே மலைய தமிழர்கள் வேற நாடுகளுக்கு புலம்பெயரவும் இல்லை, வேற இடங்களுக்கு செல்லவும் இல்லை. அவர்கள் இலங்கைக்குள்ளதான் இருக்கிறார்கள் பெரும்பாலும். அப்ப அவர்கள் தமிழர்களாக தங்களை அடையாளம் காண்கிறார்கள் என்றதான் அந்த உண்மை. அவர்கள் இப்ப வவுனியாவை எடுத்து பாத்தீங்கன்னா, வவுனியாவில 70ஆம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தில இருந்தே மலையக தமிழர் சார்பில் ஒரு பிரதிநிதியை நிப்பாட்டுவாங்க. தமிழரசு கட்சி கூட, தமிழரசு கட்சி, தமிழ் காங்கிரஸ் இல்ல வவுனியாவில செய்கிறாங்க. உள்ளூராட்சி தேர்தல் நடக்க போகுதுன்னு சொன்னாலும் ஒரு 10 பேரை எலக்ட் பண்றான்னு சொன்னா மலையக தமிழர் சார்பில் 2 பேர் நிற்பான். அந்த மக்களுடைய வாக்கை அவங்க வெளியால போக விட மாட்டாங்க. இப்ப நான் சொல்றேன், இப்ப நீங்கள் இந்த மலையக தமிழர்களை இங்க கொண்டு குடியேற்றணும் அந்த திட்டம் ஒருவேளை சில வேளையில நான் சொல்றேன் அந்த கால பகுதியினுடைய கூலி வேலை காலம் முடிஞ்சது. இப்ப எல்லாம் மெஷின் தானே. இப்ப குடியேற்றம் போற மக்கள் மெஷின் வேலை செய்ய அவங்க ஆக்கள் வேலை செய்யற இல்ல தானே. அப்ப மெஷின் வேலை செய்கிற ஒரு வேலை திட்டம் நடக்கிற இடத்துல இவைய கொண்டு குடியேற்றினா இவரோட வாழ்வாதாரம் என்ன? அடுத்தது, இவர்களுக்கு நீங்கள் 2 ஏக்கர் காணியாவது கொடுப்பீங்களா? தோட்டம் துறவு செய்து தங்களோட உழைக்க இல்ல, அது கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கேயே காலங்காலமா குடியிருக்கிற காணியற்ற மக்கள் ஏராளம். சரியா, வீடு வாடகைக்கு கேட்டுக்கொண்டு தெரிகிறது. நம்ம ஒரு அறதாரிகளோ காவலர்களும் எழும்பட்டுக்குமாம் போகட்டுக்குமாம். போன மாசம் தான் குடி வந்த நாங்கள் எழும்பட்டுக்குமாம் போகட்டுக்குமாம். 6 மாசத்துக்கு மேல இங்க குடியிருக்க விடாங்க பேருந்து உரிமை கொண்டாடுவாங்க. ஒரு குடும்பத்தை வாடகைக்கு குடியிருத்தினால் அந்த வாடகைக்கு குடியிருந்த குடும்பத்தை 6 மாசம் முடியலையே எழும்ப சொல்லி போடுவினான். அதுகளுக்கு வீடும் இல்லை, காணியும் இல்லை. இந்த பிரேமதாசா இருந்த காலத்துல ஒரு கதை சொன்னார். என்னன்னா, வீடற்றவர்கள் காணியற்றவர்கள் இல்லாம பண்ண போறாங்க. 10 லட்சம் வீட்டு திட்டம் அவர் 10 லட்சம் வீட்டு திட்டத்துக்குள்ள போட்டார். அதுக்கு பிறகு வந்தவங்களை என்ன சொல்லி திட்டம் போட்டாங்களோ தெரியாது. இந்த காணியற்ற மக்கள் மலையக தமிழர்கள் மட்டுமல்ல, இங்க பிறந்து வாழ்ந்த மக்கள் ஏராளமானவர்கள் காணியற்றவர்கள் இருக்கிறார். இலங்கையின் சனத்தொகை அடர்த்தி குறைந்த மாவட்டங்கள்ல 5 மாவட்டங்கள்ல 4 மாவட்டம் வடமாகாணத்துல தான் இருக்கு. கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு. அது என்னென்று இருக்கு 11 எம்பிக்களை அனுப்பின பிரதேசத்துல இன்றைக்கு 6 எம்பிக்களை அனுப்புற அளவுக்கு தான் வச்சிருக்கிறோம். மற்ற எல்லாரும் வெளியால போய் கொண்டு போட்டுட்டோம். இப்ப நீங்க மலையக தமிழர்களை மலையக தமிழர்களை கொண்டு இங்க போட்டீங்கள் என்றால் மலைய மக்களுடைய போட்டுரிமை அங்க குறையும். இவ்வளவு காலமும் ஜீவன் தொண்டமானோ, சந்திரசேகரனோ அல்லது தொண்டமானோ, ஆர்வம் தொண்டமானோ அல்லது இன்னும் இருக்கிறவங்களெல்லாம் இந்த முறை 2 சிங்கள தமிழ் பிள்ளைகள், தோட்ட பகுதியை சேர்ந்த பிள்ளைகள் சிங்கள பகுதிகளில் வென்றிருக்கிறார்கள் என்றது அது ஒரு பெரிய கதை தான், பெரிய வெற்றி. ஆனால் மலையகத்தினுடைய தமிழ் வாக்குகள் விழுந்திரும். மலையகத்தை நீங்க தான் சொல்றீங்க குடியிருக்கிறாதாண்டு. நீங்க வேணுமெண்டா எழும்பியதால இந்தியால வந்து பாருங்க, அதுல சிங்களவர் குடியேறானா இல்லையாண்டு. அந்த மக்களுடைய வாக்குரிமையை நீங்க இங்க உடனே இங்க பதிகிறதுக்கு 3 வருஷம் இல்ல, 3 வருஷத்துக்கு அவர்கள் நாடற்றவர்களை அனுப்ப போறாங்க. 2 வருஷத்துக்கு பிறகுதான் நீங்க வேட்பாளரை பதியலாம் சட்டம். 2 வருஷத்துக்கு மலையகத்துக்கு போய் ஓட்டு போட்டுட்டு வர அங்க விட மாட்டாங்க. நீ குடியெலும்பி போயிட்டேன் இங்க வரையில அது என்ன போறாங்க. அப்ப இந்த மக்களுடைய வாக்குரிமை எங்க? முதல்ல மாவட்டங்களுடைய எல்லையை திருத்தும் போதே இந்த பிரச்சனை இருந்தது.
அதுக்குள்ள சிங்கள வாக்காளர் பூந்துருவாங்க, முஸ்லிம் வாக்காளர் பூந்துருவாங்க, தமிழ் வாக்காளர் குறைஞ்சிருவாங்க. இனவாதம் கேட்கறவங்களுக்கும் கிடையாது தானே. அதான் நம்ம எனக்கு விளக்கல. மலையக தமிழர்களை சிங்கள மக்கள் தங்களுடைய பிரதிநிதிகளாக ஏற்றுக்கொண்டு தெரிவு செய்து பாராளுமன்றம் அனுப்பி இருக்கிறார்கள். ஆனால் மலையக தமிழர் ஒருவரை வடமாகாணத்துல இருந்து பாராளுமன்றம் அனுப்புவோமா? வடமாகாணத்துக்குள்ள மலையக தமிழர் சார்பிலே 6 இருக்கணும் எம்பிக்களாக. ஒருங்க எம்பிக்களா பொம்பளைகளையே விடுறாங்க இல்ல. பிறகு பேந்து மற்ற கதை கதைக்கிறீர்கள். இன்றைக்கு நாகரிகம் வளர்ந்து தனம் பெண்ணியம் எந்தெந்த லெவல்ல எல்லாம் கதைக்கப்படுகுது. அப்படிப்பட்ட பெண்களுக்கே புருஷன் சேர்த்தான். இந்த உலகத்திலேயே அரசியல்ல கோல்டா மேயரும் மார்கரெட் தச்சரும் தான் புருஷன் இருக்கைக்குள்ள மந்திரி ஆகினாக்கள். சோனியாவுக்கு சிரிக்க தெரியுமன்றது யாருக்கும் ராஜீவ்காந்தி இருக்கைக்கே தெரியுமே. சோனியாவால சிரிக்க தெரியுமாண்டு. சந்திரிகா மேடையில பேசுவான்றது அவர் புருஷன்காரன் விஜயகுமாரன் துங்க இருக்கைக்குள்ள தெரியுமா இருக்கும். சிறிமோவாலே அரசாங்கத்தை கொண்டு நடத்த முடியும்ன்றது மண்டநாயக இருக்கைக்குள்ள தெரியுமா இருக்கும். காலிராஜியா செய்வான்னு தெரியுமா? பெனாசிர் கூட்டோ வருவான்னு தெரியுமா? இவர்களெல்லாம் அனுதாப வாக்குகள் எல்லாம் அவர்களுடைய அந்த ஆண் துணைகள் இறந்த பிறகு வந்தார்கள். மலையகத்தில் உள்ள எங்களுடைய பிரதிநிதித்துவம் குறையும். அது மிக முக்கியமானது. நீங்க சொல்றது ஒரு முக்கியமான விஷயம். என்ன திட்டமிட்ட குடியேற்றங்கள் எந்த ஒரு நன்மையும் தராது என்று நீங்க நினைக்கிறீங்க? திட்டமிட்ட குடியேற்றம் அவர்களுக்கு இங்க வாழ்வாதாரம் இல்லப்பா. இங்க அவங்க என்ன செய்வாங்க? சாப்பாட்டுக்கு என்ன செய்வாங்க? அப்படின்னா ஒரு ஆள 2 பேரை கட்டாருக்கு ஓமானுக்கு வேலைக்கு அனுப்பி போட்டு வரணும் இங்க. ஆனா இப்ப நான் வாசிச்ச ஞாபகம் இருக்கம்மா. என்னென்றால் சொல்றாங்க, மலைய மக்கள் தங்க விடுதலை பெறணும் என்று சொன்னால் இந்த தேயிலை தோட்டங்கள்ல இருந்து அவ வெளியில போகணும் என்று. அதான் என்னென்று நீங்க பாக்குறீங்க? தேயிலை தோட்டங்களில் இருந்து அவர்கள் வெளியில போனா, அதாவது வெளியில போனா முன்னுக்கு வந்துருவாங்களா? அவங்க வெளியில போவாங்களா? போக மாட்டாங்க. அதுக்குத்தானே தேயிலை தோட்டங்கள் கைவிடப்படுமா? கைவிட மாட்டேன்னு தானே. இப்ப நீங்க மலையக மக்களை நீங்கள் இருக்கிற மலையக தமிழ் மக்களை வெளியாலேற்றுவோம், வெளியாலேற்றியாச்சு வைப்போம். சரி, அவங்க தேயிலை தோட்டத்துக்குள்ளால போகல. இங்க எந்த தோட்டத்துக்கு போவாங்க? 77ஆம் ஆண்டு கலவரத்திலே அடிபட்டு அங்க கடை வச்சு நடத்தினவே, மில் வச்சு நடத்தினவே, ரத்தினக்கல் தோன்றவைக்கு உதவிக்கு கூலியாளாக வேலைக்கு போனவே இங்க வந்தாங்க. எங்கட ஊருக்கு வந்துட்டாங்க, வவுனியாவுக்கு வந்துட்டாங்க. வந்தால் அவர்களுக்கு வாழ்வாதாரம் என்ன? ஒன்றும் இல்லை. வந்த வரத்திலே ஏதோ அங்க இருந்து கொண்டு வந்த காசை கொடுத்து ஒரு ஏக்கர் காணிகளை விலைக்கு வாங்கி குடியிருந்தாச்சு. இப்ப நீங்கள் எங்க ஊருக்குள்ள போய் பாத்தீங்கன்னா விலைக்கு வாங்கி காணி வச்சிருக்கிறவங்க கணக்கு. அப்ப விலைக்கு வாங்கி அவங்க குடியிருந்த பிறகு அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு எங்களோட குடிய அருகி வெட்டுறதுக்கு, சூடடிக்கிறதுக்கு, கதிர் கட்டுறதுக்கு வாராங்க. பாத்தீங்கன்னா மலையகம் எப்படி நாடு ஜிலி ஜிலன்னு இருந்திருப்பினான் தானே. வன்னியிலே அடிபட்டு காலத்து வெயில் எப்படி நெருப்பு சொல்லுவாங்க. பங்குனி மாசம் பகல் வழி நடப்பவரை பார்த்திருந்தாலும் பாவம் உண்டு. அவ்வளவு கொளுத்தும் வெயில். அந்த வெயில்ல கதிர்கட்டை சுமக்க முடியாம, அறிவு வெட்ட முடியாம அவர்கள் வேர்த்து வடிஞ்சு நல்ல சுவத்த மனசு முகமெல்லாம் ரோஸ் கலருக்கு வந்துடும் வெயில்ல கண்டி. பரிதாபப்படுவோம் நாங்கள். எங்களுக்கு தூசு, ஆனா அதுகளுக்கு கஷ்டப்பட்டதுகள். இப்ப கடை போட்டா அந்த மனுஷன் கடை நடத்தி கொண்டு இருக்கு. உண்மையிலேயே மிக ஒரு ரியாலிட்டியான ஒரு விஷயத்த நீங்க சொல்லிக்கிறீங்க. என்றால் அந்த 2 சமூகத்தையும் பார்த்து வளர்ந்த உங்களாலதான் அதை கதைக்க முடியும் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு நடமாடும் எங்களுடைய ஒரு வரலாற்று பொக்கிஷமா தான் எனக்கு உங்களை பார்க்க முடியுது. ஆனா இது எல்லாத்தையும் நீங்கள் ஓரளவுக்கு பதிவு செய்திருக்கிறீர்கள். ஆனா இன்னும் நிறையவே பதிவு செய்ய இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்ப மலையத்தை சேர்ந்த நான் நினைக்கிறேன், எனக்கு முதல் ஒரு நேர்காணல் செய்ததுல இடதுசாரி கருத்துக்களுடைய மோகன தர்ஷினி மாத்தளையை சேர்ந்தவர். ஆனா தவறுதலாக அந்த நேர்காணல்ல அவர் வவுனியாவில் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு நினைக்கிறேன். அவர் சொல்றாரு என்னென்றால், மலையத்துக்கென்று சில கலை கலாச்சார பண்பாடுகள் அவர்களும் ஒரு தேசியனம் தான், தேசியனமாகத்தான் கருதப்படுது என்று. அவர்கள் வடக்குக்கு புலம்பெயர்ந்தால் அதெல்லாம் இழக்கப்படும் என்று சொல்ற அந்த கருத்தோட நீங்கள் உடன்படுறீங்களா? நிச்சயமாக. காமன் கூத்து அவர்களுடைய தெய்வீக கலை. காமன் கூத்துக்கென்று சொல்லி அவங்க தை பிறக்க முன்னமே விரதம் இருப்பாங்க. விரதம் இருந்து அந்த வேஷம் கட்டுறவன் எல்லாம் அதுக்குரிய விரதம் இருந்து அந்த வேஷம் அரிதாரம் பூசி, இங்கேயில இலங்கையில வடக்கு கிழக்கிலே அந்த வசதி இல்லையே, அவங்க மலையகத்திலே இந்த எல்லாம் கொண்டு வருவாங்க. அரிதாரம் பூசி வேடம் கட்டி கொண்டு வீடு வீடா போய் தண்டுவாங்க. நாங்கள் இந்த நாடகம் போடுறோம், எங்களுக்கு நன்கொடை தரம் கொண்டு. அப்ப நாங்கள் ஏதோ எங்களால் இயன்றதை கொடுப்போம், நாடகம் போடுவாங்க.
ஒரு கோயில்ல அந்த வேஷம் கட்டுறவன் வந்து வீட்டுக்கே போக மாட்டான், கோயில்லான்னு இருப்பான். இப்ப சபரிமலை ஐயப்பன்காரர் இருந்த மாதிரி அப்படி இருந்து விரதம் இருந்து அந்த மாதிரி காமன் கூத்து அரங்கை கேட்கல நாங்க பார்ப்போம். காமன் ஏரி கிராம்பு அந்த என்ன அந்த ஈக்கில் வடி இருக்குதானே, நேரி ஒரு கம்பியை கட்டி விட்டுட்டு இந்த பொங்கல்ல இருந்து ஈக்கில் வடியை கொளுத்தி விடுவாங்க. அது சூறி கொண்டு போய் அந்த மன்மதனை எரிக்கும். அந்த அப்படியான செட்டப்புகள், அந்த தொழில்நுட்பங்கள், பொய்க்கால் குதிரை ஆட்டம், கோலாட்டம், கட்டையில கட்டைய காலில் கட்டி ஆடுற ஆட்டம், கொம்பு விளையாட்டு, இதுகளை எல்லாம் விளையாடுவாங்க. அவங்களோட சுவாமி ஊர்வலங்கள்ல எல்லாம் செய்வாங்க. ஆனால் தோணிக்கல்ல இருந்து சிதம்பரபுரம் என்ற ஒரு கிராமத்துல இந்த கூத்து நடந்து நாங்கள் ஒரு வருஷம் போய் பார்த்த நாங்கள். அடுத்த வருஷம் கூத்துக்காக அவன் கம்பன் நட்டு அதுக்குரிய நேர்த்திக்கா இதுகள் கட்டி அவங்க முறைப்படி அந்த இதுகளை எல்லாம் கட்டி போட்டு கோயில்ல ஆயுதம் பண்ணி கொண்டிருக்க காடையர்கள் ஆரண்டு தெரியாது, எங்கடையாக்களோ வெளியாக்களோ உள்ளாக்களோ தெரியாது. போய் அவங்களோட கம்பம் எல்லாம் புடுங்கி எறிஞ்சு அடுத்து அவங்களை சாதி சொல்லி இழிவு சொல்லி பேசி இவங்களோட கூட்டெல்லாம் இங்க நடத்த விட்டா நாங்கள் குடியிருக்கிற இல்லையோ சொல்லி கலைச்சோம். தமிழ் பிரதேசத்துக்கு தமிழ் பிரதேசத்துக்கு இது நடந்தது. அது யார் கருதியிருந்தது நாங்க சொல்ல மாட்டோம். அக்கம் பக்கத்துல தமிழர்கள் தான் வேற ஒருத்தரும் இல்லை. சிதம்பரம் மடு என்று சொல்லி ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்கு இந்த கிராமம். அங்க நடந்த காமன் கூத்து கலைக்கப்பட்டது. சரி, அதை விடுவோம். இங்க கிளிநொச்சியில கல்மடு ஒரு பிரதேசம் இருக்கு, ராமநாதபுரத்துக்கு கிட்ட. இந்த மக்களும் காமன் கூத்து ஒழுங்கா செய்கிறவங்க. இப்ப மார்கழி வந்துட்டு இப்ப இவங்க அனுமார் அப்படி இப்படி எல்லாம் வேஷம் கட்டி வீதியில வருவாங்க தண்டலுக்கு. நல்ல நல்ல ஒரு ஒப்பனையோட வருவாங்க. அந்த கல்மடுவில நடந்த காமன் கூத்தும் ஒரு தடவை குழப்பப்பட்டது. ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா, நாகரிகம் உள்ள ஒரு மனிதர்களாக நாங்க இன்னும் இல்லை. அதான் உண்மை. பல்வேறு வகையிலையும் நாங்கள் இன்னும் நாகரிகத்துக்கு கிட்ட வர இல்லை. கருத்துக்களாலே எதிர்க்கிற தன்மை இல்லை. நான் ஒரு கருத்தை சொன்னால் உனக்கு மாற்று கருத்து இருந்தா நீங்க எதிர்த்து நின்று அந்த கருத்தை பேசு. நியாயமானதை எடுக்கிறவன் எடுக்கட்டும். இப்ப நான் இப்ப கதைச்சு கொண்டு வரணும்னு சொன்னா நான் பார்த்ததை கதைச்சு கொண்டு வரணும். ஏன்னா இதுல புதுசா ஒண்ணும் கதை கேட்டு இதுல உனக்கு உடன்படாத வாக்கியங்கள் யாருக்கும் இருக்காது. ஏன்னா நான் கதை சொன்ன காலம் அது 1970க்கு முற்பட்ட கால கதை தான் நான் இவ்வளவு நேரம் சொல்லி கொண்டிருக்கேன். அது உங்களுடைய அனுபவம் தானே, உங்களுடைய சொந்த அனுபவமும் இருக்காது. இல்ல நீங்க இல்ல இது ஏன் கதைக்கிறேன்னு சொன்னா, நீங்க என்னோட கதை கதைக்கிறத விட்டு போட்டு நீ ஏனடாப்பா சாக்கடைக்க விழுந்து உருவடவே கதைய கருத்தாலே எதிர்க்க முடியாம இந்த கிடாமாடு சேத்து மூட்டைக்கு முழுக்கு எழும்புமே அது மாதிரி போய் சேத்து மூட்டைக்கு விழுந்து புரளுறது. ஐயோ தமிழ் கவி இப்படி சொல்லி போட்டாலும் இப்படி சொல்லி போட்டாலும் இப்படி சொல்லி போட்டா நீ சேத்த கூத்துனா எனக்கு என்ன நட்டமா? இவனுங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லுவா எங்களுக்கு நேரம். சரி, இப்ப மலைய தமிழர்கள் அம்மா இப்ப அந்த ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் இதுக்கு நாங்கள் முடிவுக்கு வாரதா? இப்ப என்னென்றால் இந்த வெள்ள அனர்த்தத்துல கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் மலைய தமிழர்கள். அவர்களுடைய வீடு அப்படியே வாழ்ந்திருக்குது. அங்க 3 தலைமுறை ஒரே வீட்டுக்குள்ள இருக்க வேண்டி இருக்கு. அரை ஏக்கரை கூட நாங்கள் கொடுத்த போதும் மக்கள் மகத்தான சந்தோஷம் அடைந்தார்கள். என்ன பிரச்சனைன்னா அப்படி ஒரு நிலம் அவர்களுக்கு சொந்தமாக அதுகால வரையில இருக்க இல்லை. இது உங்களோட நிலம் என்று கொடுக்கலே அவர்கள் கொண்டாடினார்கள். ஆனால் வாழ்க்கை என்று வரும்போது அந்த வாழ்க்கை அவர்கள் வாழ்வாதாரம் இல்லாத காரணத்தால வெளியேற வேண்டியதும் வந்தது. வாழ்வாதாரம் அடுத்தது அவர்களுடைய அந்த சமூகம். என்னத்தை சொன்னாலும் நான் என்னுடைய கலாச்சாரம் வீழ்த்தப்படுகிற இடத்துல என்னால வாழ முடியாது. அடுத்தது முக்கியமான அரசியல் பிரச்சனையாக மலையக தமிழ் உறுப்பினர்களுடைய தொகை வீழ்ச்சி அடையும், கட்டாயம் வீழ்ச்சி அடையும். அதுல அந்த மலையத்தை சார்ந்த பாராளுமன்ற நினைக்கிறேன் தற்பொழுது ஆட்சியில் உள்ள தேசிய மக்கள் சக்தியினுடைய மிகப்பெரிய வாக்கு வங்கி இன்றைக்கு மலையகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 5-6 பாராளுமன்ற உறுப்பினர்களை வழங்கி இருக்கிறார்கள். ஆனபடியால் அவர்களும் இதுக்கு எவ்வளவு தூரம் உடன்படுவார்களோ என்ற கேள்வி. ஏதோ ஒரு கால மாற்றம் ஒன்று ஏற்பட்டு இந்த பொம்பளை பிள்ளைகள் போய் தங்காலையில அங்கால சிங்கள பிரதேசங்களில தேர்தலில் நின்று வெற்றி அடைஞ்சிருக்கிறது ஒரு காலம், பெரிய ஒரு கால மாற்றம் என்று தான் நாங்க சொல்லுவோம். ஏனென்று சொன்னா பெரிய கால மாற்றம். ஏன்னா அந்த பகுதி மக்களுக்கு தமிழர்களுடைய கலாச்சாரம் இனம் அது இது எதுவும் தெரியாது. ஆனா வாக்களிச்சிருக்கிறார்கள், கட்சிக்கு வாக்களிச்சிருக்கிறார்கள். பாரிய மனமாற்றம் ஒன்று நடந்திருக்குது. மனமாற்றம். இப்ப அதே மாதிரி நாங்க இங்க சொல்லுவோம். இப்ப நாங்கள் முதல் தொண்டமான் இருந்த காலத்துல எல்லாரும் ஒரு நக்கல் கதை கதைக்கிறவே
தொண்டமான் வந்து சிரிமாவோ கொண்டிருந்தால் எந்த கட்சியில இருந்து தேர்தல் கேட்டாலும் பரவாயில்லை, கொஞ்ச நாளா ரிசைன் பண்ணி போட்டு சிரிமாவோட கட்சியில சேர்ந்துருவார். பிறகு ஒரு கொஞ்சம் காலம் கழிச்சு அடுத்த முறை தேர்தல் பிறகுல இந்த முறை அட்லீஸ்ட் என்ன வந்துட்டாருன்னு சொன்னால் எந்த கட்சியில நின்று அவரை திருமாவோட தான் நின்று கேட்டிருப்பார். ஆனா அதை ரிசைன் பண்ணி போட்டு வந்து டட்லியோட சேர்ந்துருவார். அந்த நேரம் ஒரு பத்திரிகை நிருபர் துணிஞ்சவன் போய் கேட்டவன், ஐயா உங்கள்ட்ட ஒரு முக்கியமான கேள்வி, நீங்கள் ஏன் அடிக்கடி கட்சி மாறுகிறீர்கள் என்று. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னு சொன்னால், எங்க கட்சி மாறுறேன், நான் ஒரு காலமும் கட்சி மாறுவது இல்லை, நான் என்றைக்கும் ஆளுங்கட்சி தான். நாங்கள் சிறுபான்மையின மக்கள் ஆளுங்கட்சியோட நின்றா தான் எங்களுக்கு எதையாவது பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நான் ஆளுங்கட்சியை விட்டு மாறுறேன் இல்லையா, அதுதான் பிரச்சனை ஒழிய நான் கட்சி மாறுறேன் இல்லையா. மெல்ல மெல்ல கதைச்சு அந்த எல்லாருக்கும் ஒரு பிரஜாரிமையை கொண்டு கொடுத்துட்டுது. மெல்ல மெல்ல பாயும் தண்ணி கல்லுருவ பாயம் பண்ற மாதிரி வெறும்பூரா கல்லுந்தையும் பண்ண மாதிரி அவர் தன் விரோதத்தை முடிச்சிருக்கிறார். அந்த காலத்துக்கு ஒரு பெருமையை கொடுத்திருக்கிறார் தானே. நாங்கள் தமிழ் தரப்பிலையும் அதை செய்திருக்கலாம் என்று யோசிக்கிறீங்களா? என்னத்தை நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு எதிர்நிலைப்பாட்டை எடுக்காமல் இணக்க அரசியல் ஒன்றை செய்திருக்கலாம் நினைக்கிறீங்களா? அதுக்கு நானும் தலைவரா இருக்கணும், நீங்களும் தலைவரா இருக்கணும். அப்படி ஓமோ நீங்கள்? அது சரி, எல்லாரும் தலைவரா இருக்கணும். தலைவர் இல்லாம நான் வேற ஒன்றுக்கும் வர மாட்டேன். என்ன தலைவரா போறோம்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு கூட்டணிக்க வரேன். எல்லாரும் தலைவரா இருக்கிறேன்னா என்ன நியாயம்? இந்த எல்லோரும் இந்நாட்டு மன்னர் எலெக்ஷன் கேட்ட மாதிரியே இருக்கு. உண்மையிலேயே நல்ல ஆரோக்கியமான ஒரு கலந்துரையாடலமா பல்வேறு விஷயங்கள், அதுவும் குறிப்பாக இந்த மலைய தமிழர்களுடைய பிரச்சனை தொடர்பில் பல்வேறு விஷயங்களை கலந்துரையாடி இருக்கிறோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடு வந்து இந்த தகவல்கள் எல்லாம் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு உரையாடல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.